உடங்குடி பெருமாள்புரத்தில் வந்து கீழத்தெரு காலாங்குடியிருப்பு கிராமம் கீழத்தெருவுன்ட்டே இருக்குது. ரெண்டு இது வச்சுருக்கேன். 2 வீட்டுக்கு 3 வீட்டுக்கு 2 வீட்டுக்கு வச்சுருக்கேன். என்ன இருக்குது புல் பிரிண்ட் இருக்குது. லாஸ்ட்டில் வந்து நான் எல்லாத்தையும் காமிச்சு இந்த ஆவணங்கள் எல்லாத்தையும் காமிச்சு உடங்குடியிலேருந்து தாலுகா ஆஃபீஸ்லேருந்து ஆர்டிஓ ஆஃபீஸ்லேருந்து பஞ்சாயத்து கலெக்டர் ஆஃபீஸு எல்லாத்தையும் காமிச்சாச்சு. கேட்டதுக்கு வந்து எல்லோரும் என்ன சொன்னாங்க, பாதை இல்லைன்னு. நானும் எல்லாம் சுத்தமாக பாதையை மறைச்சாச்சு. ஒரு தெருவே கீழத்தெருவுங்கிறதே ஒன்று காங்கலை. அதுக்கப்புறம் வந்து நான் மனு கொடுத்துருக்கேன். எல்லா மனுவும் கொடுத்து வாங்கி இங்கே கோயில் இடம் அங்கே வந்து ஒரு கோயில் இடம் இருக்குது. எங்கள் ஊரில் வந்து உச்சிமலையம்மன் பட்டரையம்மன் சொல்லி ஒரு கோயில் இடம் இருக்குது. அந்த கோயில் இடத்த கள்ளப்பத்திரம் நான் போட்டிருக்காங்க. கள்ளப்பத்திரம் போட்டு ஒரு 6 பேர் நபர் அவங்க தனிப்பட்ட இதில் வந்து பத்திரம் போட்டு வாங்கி இது விற்றுருக்காங்க. இதை கேட்டதுக்கு போச்சுன்னா நீ இதை கேட்டாச்சுன்னா நாங்கள் அப்படி தான் விற்போம் வாங்குவோம். யார் கோயில் இடத்த வந்து யார் பரிவர்த்தனை பண்ணணும் சொல்லுங்கள். கோயில் இடத்த விற்கிறதுக்கு யாருக்குமே ரைட்டு கிடையாது. அதை விற்றுருக்காங்க. அதை விற்றுட்டு இவங்க விற்றுட்டு மாதிரி எனக்கு என்னுடைய சொந்த பாதையை வந்து அடைக்காங்க. இது சம்மந்தமாக நான் கலெக்டர் ஆஃபீஸுக்கு வந்து நான் மனு கொடுக்க வந்தேன். மனு கொடுத்துட்டு வந்து இன்றைக்கி எல்லா காப்பியும் நான் எல்லாமே ஹைகோர்ட்டில் வந்து நான் கோர்ட்டில் போடுறேன் வாங்குறேன். கோர்ட்டு மூலிமா தீர்த்தாங்கன்னா என்ன வந்து குடும்பத்தோடு சேர்ந்து எல்லாமே ரொம்ப அராஜகம் பண்ணுறாங்க. ஒரு தனிப்பட்ட நபர் அவர் சொந்த பகையோ இதை வச்சுக்கிட்டு ரொம்ப அராஜகம் பண்ணுறாரு. இதுக்கு கலெக்டர் ஆஃபீஸுக்கு வந்திருக்கேன். எனக்கு தீர்வு காணும்னு சொல்லி நான் ஐயாவிட்ட வந்து நீ மனு கொடுக்க வந்திருக்கேன். ஃபேமிலியாக வந்திருக்கேன். இதுக்கு மேலே ரொம்ப டார்ச்சர் பண்ணால் அடுத்தப்ப நான் மனநிலையோடு தான் வருவேன். வண்டியில் தீ குளிக்கிற நிலைமை தான் நான் ஆயிடுவேன். அவ்வளோக்குள்ளே நான் வந்து ஷூட்டிங்கு போக முடியல, அங்கே போக முடியல, இங்கே போக முடியல, எங்கேயும் போக முடியல. நான் வந்து ஒரு கஷ்டப்பட்டு நான் வளர்ந்து உங்களுக்கும் தெரியும். கஷ்டப்பட்டு வளர்ந்து வரான் வச்சுட்டான்னு சொல்லி என்னுடைய இதை வந்து ரொம்ப குறைக்கிறதுக்கு வாங்குறதுக்கு ரொம்ப இது பண்ணுறாங்க. என் வீட்லேயும் வீட்லேயும் ஒரே சண்டை போட்டு நான் ஊரில் நேரம் அடுத்து தண்ணி வாங்கி கொடுத்து ஞாயிற்றுக்கிழமை தோறும் சண்டை வருது. ஞாயிற்றுக்கிழமை தோறும் யாராட்டும் ஒரு ஆள் சண்டை போடுறாங்க. நேற்று போலீஸில் பெட்டிஷன் கொடுத்துருக்கேன். குளச்சப்பட்ட போலீஸில் பெட்டிஷன் கொடுத்துருக்கேன். அதனால் என் வீட்டுக்காரியை வந்து அவள் வந்து மாற்றுத்திறனாளி, அவளை வந்து ஊனம் அது இதுன்னு சொல்லி ஏகப்பட்ட இது பண்ணியிருக்காங்க. நம்ம எல்லாத்தையும் மனு கொடுத்து வந்திருக்கேன். இப்போ ஐயா கலெக்டர் ஐயா பார்த்து மனு கொடுத்துருக்கேன். இதுக்கு தக்க நடவடிக்கை எடுக்கும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன்.